வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு மார்க்கெட்டோடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய டெய்லி அப்டேட் டிஎக்ஸ்ஒய் கோல்டு சில்வர் அண்ட் க்ரூட் ஆயிலுடைய அப்டேட்ஸ் நம்மளுடைய இன்னொரு சேனலான டிடபிள்யூ ட்ரேடிங் அப்படிங்கிற சேனல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாதவங்க அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பியூரா நம்ம ட்ரெண்டிங் வேஸ்ட் சேனலை வந்து பியூரா எஜுகேஷன் சேனலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டெய்லி அப்டேட்ஸை தனியாக ஒரு சேனலாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அங்கே லைவும் நடக்கும் புதன்கிழமை. நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கோல்டுடைய பிக் பிக்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு மந்தோடைய மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ மந்த் பொறுத்த வரைக்கும் மந்த் எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 2 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வச்சிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு 3 தடவை ஹைஸ் போய் கொடுத்திருந்தாலும் க்ளோஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த லெவலுக்கு மேலே நடக்கல. ஸோ இப்போ சம் டெக்னிக்கலில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு கேண்டில் ஆகுது இந்த மாதிரி க்ளோசஸ் பண்ணியிருந்தா நம்ம இந்த இடத்துல இதை பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இந்த இடத்தோட நமக்கு க்ளோசஸ் முடிஞ்சிருது. ஸோ இப்போ ப்ரைஸ் பிரேக் ஆயிருந்தால் இந்த மார்க்கெட்டுக்கான ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடமாக அமைஞ்சிரும். ஒருவேளை இது ரீடெஸ்டா அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இந்த ஹையை பீட் பண்ணி மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு மோர் புல்லிஷ்க்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடும். ரொம்ப பெரிய புல் மார்க்கெட்டுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு கண்டிப்பாக ப்ரைஸஸ் வந்து கீழே வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா 2070 அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். அது இந்த ஹைஸ். ஸோ நம்ம இந்த ஹை எடுக்கல. பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ப்ரைஸ் 3 முறை போய் தொட்ட உடனே விழுந்தா இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்டில் நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த டாப்பை நம்ம எடுக்கல. பட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் 1970 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோ மட்டும் நம்ம எடுக்கல. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1985. ஓகே, இது மினிமம் டச் ஆயிடுச்சு. இருந்தாலும் ப்ரைஸில் வந்து அப்படி கீழே வந்து மேலே போகலாம். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 1970 வச்சுருக்கோம். இதை பிரேக் பண்ணாதான், அதாவது ஒரு மந்தில் நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் நடக்கணும் அப்படிங்கிறது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய ஃபால் வரும். அப்போ இது நமக்கு ரிஜெக்ஷனாக மார்க்கெட்டில் மாறிடும். ஸோ தட் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1700 வரைக்கும் கூட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நிறைய நடக்கும். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 இயர் கூட நடக்கலாம். முதல்ல நமக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறானா அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூமெண்ட் நம்ம வர வர நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இந்த ரெகுலர் சேனல்லையும் உங்களுக்கு அந்த அப்டேஷன் வரும். ஸோ மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு ஜோன், இது ரெண்டையுமே நீங்கள் ஜோனாக வச்சுக்கலாம். இந்த ஜோனுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது ரீடெஸ்டாகவும் அமையலாம், இல்லை மேற்கொண்டு இந்த மார்க்கெட் ட்ராவல் ஆனால் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரி, பிரேக் அவுட் ஆனால் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய நெக்ஸ்ட் பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது 2200 இருந்து 2230க்குள்ள மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். இதையும் உடைப்பான் அப்படிங்கிற கண்டிஷன்ல 2320 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மேக்சிமம் இங்கே திரும்பிடும். ஒருவேளை திரும்பல அப்படின்னா இந்த லெவல் வரும். சரி, ஏன் இந்த இடத்துல நமக்கு திரும்பும் அப்படிங்கிறத நம்ம வீக் சார்ட்ல போய் க்ளூ பார்க்கலாம். ஸோ ஒரு வீக் சார்ட்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ஆல்ரெடி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
இங்கேருந்து ரைஸ் ஆன மார்க்கெட், இந்த இடத்துல இருந்து ரைஸ் ஆன மார்க்கெட் ஃபால் ஆகி கரெக்டாக போய் இந்த இடத்த ஸ்பைக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சேனல் வந்து நமக்கு ஆக்டிவேட்டில் இருக்குது. அப்போ ப்ரைஸ் வந்து ஒரு முறை கீழே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ப்ரைஸ் ரைஸ் ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த 2200லேருந்து ரொம்ப ஃபாராக போனால் தான் நமக்கு வந்து 2250 260 அந்த லெவல் தான் வரும். திருப்பி ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் அது வந்து 350 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு இந்த சேனலுடைய கண்டினியூஷனுக்கு நடக்கும். இதெல்லாம் வந்து பல வாரங்கள் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சேனல் அப்படிங்கிறது நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சேனலாக மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது முதல்ல ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட், இந்த சேனல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் பை ட்ரெண்ட், அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் கீழே வந்திருக்கும். இது வந்து கரெக்ஷன் மார்க்கெட். திருப்பி இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகும்போது நடந்துட்டு இருக்கிற கரெக்ஷன் மார்க்கெட் தான் இது. ஸோ இது டேல நமக்கு ட்ரெண்டாக மாறும். பட் இங்கே வந்து நமக்கு இப்போ கரெக்ஷன் மார்க்கெட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த கரெக்ஷன் கீழே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு ஒரு திருப்பி ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட், ரேலின்னு சொல்லக்கூடிய ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய செல் எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து எடுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஒன்லி கரெக்ஷன் செல்ல தான் நம்ம இருக்கோம் இன் வீக். ஓகே, நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஸோ டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வெஜ்ஜஸ் எதிர்பார்த்துருந்தோம். மார்க்கெட் போயிட்டு அந்த வெஜ் பிரேக் பண்ணிட்டு திருப்பி இதுக்குள்ள ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டாக தான் இருக்கு. மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஹை அண்ட் இந்த பர்டிகுலர் லோக்குள்ள தான் இருக்கு. ஸோ இப்படி போன மார்க்கெட் வந்து நான் வந்து டிடபிள்யூ ட்ரேடிங்கில் வந்து லாஸ்ட் வீக் கோல் சொல்லியிருப்பேன். அது கம்ப்ரெஷன் மார்க்கெட்டை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த கம்ப்ரெஷன் இதுதான். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்தது, இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுக்கணும். போகாம திருப்பி ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஜோனுக்குள்ள மாட்டிக்கிச்சு மார்க்கெட். ஸோ இப்படி ஒரு கம்ப்ரெஷன் மார்க்கெட்ல இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்ப்ரெஷன் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா நமக்கு அப்படி மேலே போயிட்டு கீழே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடக்கணும். கீழேயோ மேலேயோ பிரேக் அவுட் நடக்கணும். நான் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1970 அப்படிங்கிறது இதோடைய ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். மேலே இருக்கிறது 2090 அப்படிங்கிறத ரேஞ்சுன்னு சொல்கிறேன். இது பெரிய ரேஞ்சு. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு இது பிக் ரேஞ்ச். இது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ரேஞ்ச். இந்த இன்டர்னல் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த இன்டர்னல் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு செல் ட்ரெண்டை நமக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு செல் ட்ரெண்ட் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த செல் ட்ரெண்ட் வந்து இது கரெக்ஷன் செல் தான். ஓகே, நமக்கு வந்து இதோடைய இன்டர்னல்ல வந்து நமக்கு வந்து எப்படி நடந்துட்டு இருக்குன்னா ஒரு செல் ட்ரெண்டா நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இது கரெக்ஷன் ட்ரெண்ட் தான். அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹைக்கும் நான் வந்து மார்க்கெட்டை வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி மார்க்கெட்ல வந்து ஒரு சேனல் கிடைக்குது. இந்த மார்க்கெட்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சேனலுடைய சப்போர்ட்டில் நிற்கிறோம். ஸோ ஏன் இங்கே நம்ம பை எதிர்பார்த்தோம்? 1980 மார்க்கெட் வரும்பொழுது பை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து டெய்லி வீடியோஸ்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுக்கான காரணம் மார்க்கெட் வந்து அந்த 2 டாப்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது ப்ரைஸ் நடக்கும். சரி, இந்த 2 டாப்ஸை வந்து நம்ம இப்படி மட்டும் பார்க்கலாமா, இல்லை வேற எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ஃபால் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த சேனலில். ஸோ இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இந்த ஹை பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். 2089லேருந்து ஆல்மோஸ்ட் 2001 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 87 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் மார்க்கெட்டில் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ திருப்பி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து திருப்பி இன்னொரு ட்ராப்பை நமக்கு கொடுத்துருக்கு ப்ரைஸ். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சேம்
இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் வச்சுக்கலாம், இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் வச்சுக்கலாம். இது நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ். ஸோ இதோடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா 2065ல இருந்து 1984 இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. இது மேபி இன்னும் கூட ஒரு இந்த 70 உடைக்கிற வரைக்கும் இன்னொரு கூட மார்க்கெட் கீழே வந்துட்டு போகலாம், எக்ஸ்டெண்ட் ஆகலாம். பட் இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது இந்த லெவல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் ட்ராப் நடந்திருக்கு. சரி, அப்போ இந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு 87 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே வந்து இறங்கியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த சேனல் வந்து ஈக்குவலாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஏறி இருக்கும் இல்லையா? ஸோ இங்கேருந்து ஒரு ட்ராப் நடந்த மார்க்கெட்டில் ஒரு ரைஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. அதாவது 2001லேருந்து 2065 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 65 பாயிண்ட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து ஒரு ரேலியை மேலே எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்போ அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போது நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2050 எபோவ் 45 ப்ளஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 63 வரைக்கும் 65 வரைக்கும் இருக்கிற லெவல்ஸ் வரைக்கும் நம்ம மார்க்கெட் போகிறதுக்கு உண்டு. இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நம்ம ஏன் இங்கே பை ட்ரை பண்ணணும்? இப்போ நிறையா வந்து எனக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் வந்து இன்னைக்கு மார்னிங் கூட செல் போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இங்கே போகக்கூடாது. காரணம், இது ஒரு சப்போர்ட் லெவல், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவல். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிற வரைக்கும் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இப்போ ரேலிக்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த ரேலியில் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே எடுத்துட்டோங்க. ஒரு வேளை மார்க்கெட் வந்து வரக்கூடிய நியூஸஸில் ஒரே ஸ்பீடாக இந்த இடத்துல ஸ்பீடாக மார்க்கெட் போய் ரீச் ஆயிட்டான் அப்படின்னா எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் இறங்கும். 1960லேருந்து 1950. 950ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக இருக்கும். இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்துடும். ஸோ இங்கே எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இந்த சப்போர்ட் லெவலாக மாறும். இது ஒரு 80-85 பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் கீழே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பை. ஸோ இப்போ ஒரு டேல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு யூடர்ன் மார்னிங் ஸ்டார் போட்டு பேட்டர்னில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ஹை பிரேக் ஆகும்போது மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ 4 ஹவர் சார்ட்ல போய் நம்ம பார்க்குறோம். ஸோ 4 ஹவர் சார்ட்ல இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரேலி இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இம்மிடியட்டா இந்த மார்க்கெட்டுக்குள்ள நம்ம பைக்குள்ள போகலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்குள்ள நம்ம இம்மிடியட்டாக போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 1995லிருந்து 1990 கிட்டத்தட்ட 2000க்கு கீழே நல்லா ஸ்பைக் ஆகும். மார்க்கெட் நல்லா ஸ்பைக் ஆகி இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது நீங்க எஸ்எல் யூஸ் பண்ணி இந்த மார்க்கெட்ல நீங்க பை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 2020 நமக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் போகும். இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போறதுக்கு ஹை சான்சஸ் அதிகமாக உண்டு. ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1970க்கு கீழே போனால் மட்டும்தான் நம்ம செல் ட்ரை பண்ணணும். இந்த சின்ன சின்ன செல்ஸை வந்து ஒமிட் பண்ணுங்க. ஸோ நேற்று கூட நாங்கள் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது இந்த ஏரியாவில் 89லேருந்து 90க்குள்ளே ஒரு பை எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் கரெக்ஷன் வரல. இன்னைக்கு மார்க்கெட் மேலே இந்த லெவல் போனால் கூட திருப்பி மார்க்கெட் கீழே வந்தால் நம்ம எடுக்க வேண்டிய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இதுதான். 1995லேருந்து 1990ல நமக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. இந்த வீடியோவில் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நாங்கள் கொடுக்கறது இது மார்க்கெட் நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் நம்ம ப்ரிடிக்ஷன் தவறாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு
ரேலி இந்த இடத்துல இருக்கும். அது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போய் சேரும்போது நம்ம திருப்பி என்ன பண்ண போறோம் அப்படின்னா செல் ட்ரைக்கு ரெடி ஆயிடுவோம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு பெரிய ஃபாலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதுதான் கோல்டோடைய இப்போ இருக்கிற மூமெண்ட்டோடைய டெக்னிக்கல் வியூ. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை எங்ககிட்ட இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ் படிக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சாலோ, இங்கே தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டெய்லி சேனலுடைய லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் இருக்கு. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.